தெளிவரே ஐயோ இந்த பீஸை எழுப்பி கூட்டுன்னு போய் ஏற்றுன்னு வந்து ஐயோ நான் 4 எத்து வேற கூட்டு போகணும். தெளிவரே காலையிலே கிளம்பி நல்லா சுத்தம் பத்தமாக்குறாரு. ஐயோ தெளிவரே ரெடியா இருக்கிறீங்க போலயே. ஒரு முக்கியமான வேலை இருக்குண்ணா. அப்படியா? கொஞ்சம் டக்குன்னு கிளம்பணும். கார் எடுக்க சொல்லுங்க. அந்த வேட்டி எடுத்துருவாங்க. வேட்டி ஆமா ஆக்கா தெளிவரே புரிஞ்சிச்சு. மெர்சல் படம் தான் வேட்டி அப்படி மச்சு கட்டியா. ஐயோயோ ஆளுங்கச்சி எதிர்கட்சி நீங்க இன்னைக்கு காலி. எங்க தலைவர் இறங்குனாருன்னா இன்னைக்கே மெட்ரோ விட்டுருவாங்க. எஸ்ஐஆர்கிச்சு அவ்வளவுதான் முடிஞ்சு. தலைவரே இந்த வேகம் தான் தலைவரே. வேட்டியை மடிச்சு கட்டி இன்னைக்கு மழை பாதிப்போ பேச்சு அட்ட போட போறோம் தலைவரே. நான் எங்க ஆத்துக்கு நடுவுல தான் வெள்ளம் அதிகமா இருக்கு. எல்லாம் ஸ்பாட்லாம் பார்த்துட்டேன். இறங்கி அடிக்கிறோம் இன்னைக்கு நம்ம. ஓகே ஓகேவா? சூப்பரா இருக்கு தலைவரே. கசிங்கலாம் இல்ல தலைவரே நீங்க பக்கா மாசு வாங்க. நீங்க இறங்கணும்னு முடிவு பண்ண என்னால சந்தோஷமாங்க தலைவரே. ரொம்ப நாள் கழிச்சு கலந்து வர போறாரு தலைவரே. ஐயோ காயின்னு திருப்பரங்குன்ற சங்கிங்களா முடிஞ்சு. எங்க தலைவர் இறங்கிட்டாரு. கத்தி படம் பார்த்தல காயினை தூக்கி போட்டு மச்சு கர்ணா பண்ணி இருட்டறையில பரட்டு குத்து டம்மார் டிமார் தான் இன்னைக்கு எங்க தலைவர் இறங்கிட்டாருன்னா சங்கிங்களா ஓட போகுது. சரி வாங்க தலைவர் இன்னைக்கு அடிக்கிறோம். நேரா முக்கு கால போயிட்டு மொய்க்கு வரணும். நல்ல டிசைனா இருக்கிற பாட்டு மொய்க்கோ எதுக்கு தலைவரே மொய்க்கோரே? ஒரு கல்யாண இன்விடேஷன் வந்திருக்கு. முக்கியமான கல்யாணம் போய் ஆகணும். கார் எடுக்க சொல்லுங்க. அப்போ வேட்டி மச்சு கட்டினது இதெல்லாம் கல்யாணத்துக்குண்ணா. ஒரு ட்ரெடிஷ்னலா போகணும்ல. அப்படியா? கல்யாணத்துக்கு ஆமா ஆமா கரெக்டா 10 மணிக்கு நம்ம கல்யாணம் போல. சீக்கிரமா போகணும். வண்டி எடுக்க சொல்லுங்க. டைமுக்கு போகணும். காரியத்துக்குலாம் போக மாட்டீங்க, காரியமா போறீங்க. போப்பா சரி எடுப்பா. சரி நான் தான் உங்களுடைய நாஞ்சில் பாகவன். யாரு தெரியல? தெரியல பெரிய பேச்சாளர் அவரு. அப்படியா? மேடையெல்லாம் சூப்பரா பேசுவாரு. ஏன் 2012 வந்திருக்காரு? அதுக்கு முன்னாடி போனா ரொம்ப போர் அடிக்கும். இதுக்கப்புறம் தான் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அப்படிதான் அதுல இருந்து பண்றோம். சரி. என்னுடைய வாழ்நாளிலே நான் கண்ட அரசியல் பயணத்திலே நான் பெரிதும் போற்றக்கூடியவர் ஜெயலலிதா அம்மா அவர்கள். அன்று எனக்கு தொலைபேசியிலே அவர் தொடர்பு கொண்டு என்னிடம் பேசாமல் என்னுடைய மனைவியிடம் பேசி அவர் கட்சியை விட்டு செல்ல போகிறார், அவரை போக விடாமல் தடுத்து விடுங்கள் என்று ஒரு அரவணைப்போடு ஒரு அன்னை திரேசாவாக ஒரு ஔவையாராக அவரின் கண் முன்னாலே தோன்றினார். அவருடைய கண்ணிலே பல ஜான்சி ராணியாயை நான் பார்த்து கொண்டிருக்கின்றேன். அவருடைய செயல்பாட்டிலே நான் அவரை ஒரு வீர மங்கையாக பார்த்து கொண்டிருக்கின்றேன். அவருடைய கையசைவுகளே நான் வேலு நாச்சியார்களை பார்த்து கொண்டிருக்கின்றேன். அது மட்டுமல்ல, அவர் சொற்களால் நான் ஈர்க்கப்பட்டு இந்த அரசியலை முன்னெடுத்திருக்கிறேன். அவர் ஜெயலலிதா அவர்களுக்கு நான் ஒரு மரதனாக நின்று இந்த தேர்தலிலே நான் வெற்றி பெற வைப்பேன் என்பதிலே எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதை நான் இந்த இடத்துல தீர்க்கமாக சொல்கிறேன். நன்றி வணக்கம். எப்படி பேசுறாரு? வணக்கம். நான் தான் உங்களுடைய நாஞ்சில் பாகவன். நான் பார்த்து வியந்த ஆகச்சிறந்த ஒரு அரசியல்வாதி யார் என்றால் அது தினகரன் அவர்கள் மட்டும்தான். அவரை போல ஒரு சிறந்த ஒரு அரசியல்வாதியை இந்த தமிழகம் தவறவிடக் கூடாது என்பதிலே நான் மிக கவனமாக அவருடைய இருந்து வரதனாக நின்று அவரை வெற்றி பெற வைப்பதிலே நான் நின்றும் இருந்து கொண்டிருக்கின்றேன். அவரை போல ஒரு பேச்சாற்றல், அவரை போல ஒரு தமிழ் பண்பாளர், அவரை போல ஒரு புரட்சியாளர், அவரை போல ஒரு ரெவல்யூஷனரி லீடரை நான் இந்த யுகத்திலே நான் பார்த்ததில்லை என்பதை நான் இந்த இடத்திலே தெளிவாக சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். அவர் மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் இந்த தமிழகம் வளரும் என்பதை எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. தினகரன் அவர்கள் எந்த ஊழலும் பண்ணாதவர், திருட்டு வீசிகளை செய்யாதவர். அவரை பற்றி பேச வேண்டும் என்றால் செல்வி ஜெயலலிதா அவர்களுக்கே நேரம் பத்தாது. அந்த அளவுக்கு அவர் ஒரு விசுவாசியானவர், அரசியலை கரைத்து குடித்தவர், நல்லவர், நாளும் தெரிந்தவர், பல எல்லாம் தெரிந்தவர். அதனால் அவருடனே என்னுடைய அரசியல் வாழ்க்கையின் கடைசி நொடி வரை நான் அவரிடம் இருந்து என்னுடைய வாழ்நாளை நான் கழிப்பேன் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை என்பதை நான் திட்டவட்டமாக தெரிவித்துக் கொள்கிறேன். தப்பு இல்ல மாப்பிள்ள, தப்பு இல்ல. அந்த கட்சியில இருந்து வந்தவர் தானே, அது தப்பு இல்ல, பேசலாம். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. புரிஞ்சு வந்தவங்க. இன்று நடந்து கொண்டிருக்கின்றது மன்னர் ஆட்சி அல்ல, விண்ணர் ஆட்சி. அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. நீட்டுக்கு எதிராக ஒரு வீழ்ச்சியை செய்தவர், ஒரு செங்கலை வைத்து நாடாளுமன்றத்தில் புரட்சியை ஏற்படுத்தியவர், திராவிட மாடல் என்பதை
இந்த நாட்டிற்கு உரைத்து சொல்லக்கூடியது. என்னுடைய வாழ்நாள் முழுவதும் நான் இந்த திராவிட கட்சிக்காகவே என்னுடைய ஒட்டுமொத்த அர்ப்பணிப்பையும் எல்லா இடங்களிலும் நான் பேசக்கூடிய வல்லமை படைத்தவனாக இன்று என்னை மாற்றியிருக்கிறார்கள் என்றால் இந்த இயக்கம், இந்த ஆட்சி என்பதிலே எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதே நேரத்திலே தற்போது புதிதாக கட்சியை ஆரம்பித்திருக்கக்கூடியவர் தலைவர் அல்ல, தற்குறி. அதுவும் தலைமை பண்பில்லாத ஒரு தற்குறி. தற்குறி என்றால் சாதாரண தற்குறி அல்ல, முட்டா தற்குறி. அவரிடம் இருப்பது ரசிகர்கள் மட்டுமே. ஆனால் இந்த இயக்கத்தில் இருப்பது கொள்கையை சார்ந்த துண்டர்கள். ரசிகர்கள் ஆவோ என்று மட்டுமே கத்துவார்களே தவிர அவர்கள் தண்டத்துக்கு சோறுதான் திம்பார்களே தவிர வேறு எதற்கும் லாய்க்கு இல்லாதவர்கள். அதை போலத்தான் அந்த தலைவரும். அதனால் நான் எந்த மாற்று கருத்தையும் நான் தெரிவிப்பேன். எனக்கு எந்த ஐயமும் கிடையாது. அவர் ஒரு தற்குறி. அவர் போன்றவர்கள்லாம் இந்த தமிழக அரசியலிலிருந்து வேறொன்று எடுத்து எறிய வேண்டும். அதை நான் என்னுடைய வாழ்நாளில் கடைசி நொடி வரை அவரை எதிர்த்து நான் போராடுவேன், அவரை வீழ்த்தியடச் செய்வேன், திரும்ப அவரை சினிமாவுக்கு அனுப்புவேன் என்பதிலே எந்த மாற்று கருத்தும் இல்லை. இதுதான் என்னுடைய கடைசி நிலைப்பாடு. இதுவே என்னுடைய விடுக பார்த்துக்கடா அப்படின்னு நான் இந்த இடத்துல சொல்லி மீண்டும் வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி, வணக்கம். என்ன மாதிரியான கேரக்டர்லேயே தெரியலையே. அங்க இருந்து இங்க வந்து, இங்க இருந்து இங்க வந்து வருஷத்துக்கு வருஷம் மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்காரு. நான் இந்த அரசியல் களத்திலே வியந்து பார்த்த, முறைத்து பார்த்த, ஆகச் சிறந்த, அறிவாற்றல் நிறைந்த, அழகு நிறைந்த, அரசியல் தேர்ச்சி அதிகமாக இருக்கக்கூடிய தலைவராக விஜயை பார்க்கிறேன். அவரிடம் நான் நேரில் சென்றவுடன் அவர் என்னிடம் சொன்ன ஒரே வார்த்தை, நான் உங்களுடைய ஃபேன். அதாவது ஆங்கிலத்திலே ஃபேன் என்றால் தமிழிலே சொல்ல வேண்டும் என்றால் விசிறி, உங்களுடைய ரசிகன். அந்த ரசிகன் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. நான் சொடக்கு போட்டு கூட சொல்லுவேன், அவர் என்னுடைய ரசிகர். நான் அவருக்கு ரசிகராக இருப்பதிலே நான் போன ஜென்மத்தில் நான் புண்ணியம் செய்திருக்கிறேன். இந்த தமிழ்நாட்டை சொர்க்க பூமியாக மாற்றப் போவது அவர்தான். இந்த தமிழ்நாட்டை ஊழலாதவரை மாற்றமாக அவர்தான். அவர் தற்குறி அல்ல, ஆச்சரியக்குறி. அவர் தற்குறி அல்ல, பதற்றக்குறி. ஆமா, கமா ஸ்டெஃபிகான் எல்லாமே அவர்தான். ஆக அவரை போல ஒரு சிறந்த தலைவரை இந்த தமிழ்நாடு தவறவிடக்கூடாது. அவருடைய கண்ணிலே நான் 100 எம்ஜிஆர்களை பார்க்கிறேன். அவருடைய லெப்ட் கண்ணிலே 1000 அண்ணாக்களை பார்க்கிறேன். அவருடைய சொற்களிலே சேகுவாராவையும் கார்ல் மார்க்ஸையும் லெனினையும் சேர்த்து பார்க்கிறேன். அவருடைய நடையிலே எஸ்.ஏ. சேகரை பார்க்கிறேன். ஏனால் ஜீனப்படி. அதாவது அவரை நான் சொல்ல வேண்டும் என்றால் வார்த்தைகளிலே அதாவது அடக்க முடியாது. நான் பார்த்து இந்த சின்ன வயதில் இவ்வளவு ஆற்றலா, அறிவாளவா, ஆகா, இப்படி ஒரு பேமெண்டா, இப்படி ஒரு இதுவா என்று நான் ஆச்சரியப்பட்டு அந்த கட்சியிலே என்னை நான் இழைத்துக் கொண்டு இனி வாழ்நாள் முழுவதும் இந்த கட்சியிலே இருப்பேன் என்று நான் சத்தியமாக சொல்கிறேன். புசி மீது சத்தியமாக சொல்கிறேன், நான் இந்த கட்சியிலே தான் இருப்பேன் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. நன்றி, வணக்கம். இந்த வாய் இன்னும் எத்தனை பேருக்கு தான் மாறி மாறி பேச போகுதுன்னு தெரியல. சரி.